வணக்கம் உங்க வேலை. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? கடல் பொக்கிஷத்தை பார்க்க போறோம். என்ன பொக்கிஷம் பார்த்தீங்கன்னா கடல் மாமியா. கடல் மாமியா பாரு. இது இந்த மீன் வந்து எந்த மீன் கடல்ல எந்த மீனையும் கிடைக்கும். ஆனா இந்த மீன் கடல்ல கிடைக்காது. எந்த மார்க்கெட் போனாலும் வாங்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா மீனை வந்து இந்த மீனை பார்த்தாலே சமைச்சு சாப்பிட்டுருவோம். அப்படி ஒரு அவுரமான மீன். நம்ம வாவல் இதோட ரேட் கூட இருக்கு, வஞ்சனம் கூட இருக்கு. ஆனா இந்த மீன் வந்து விலையெல்லாம் கம்மியா தான் போவேன். ஆனா மார்க்கெட்டுக்கு வரவே செய்யாத மீன். மார்க்கெட்டுக்கு வராத மீன் தான் மாமியா மீன் தான் மக்களே. ஆமா, இந்த மீனுக்கு பேர் மாமியா மீன் வந்தது காரணமே மாமியார் கைப்பக்கம் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்ல தெரியல. இந்த மீன் மாமியார் மீன் சொன்னது குழம்புக்குன்னா அப்படியே பட்டும் பயங்கரமா இருக்கு. பொறுத்தாலும் குழம்பு வச்சாரு. இந்த மீன் இப்ப பாத்தீங்கன்னா நாங்க பார்த்து 3 மாசம் ஆச்சு மக்களே. இந்த மாதிரி தான் கடல்ல எல்லாருமே அவுரமா பார்க்கக்கூடிய மீனா அது மாமியா மீன் தான். எவ்வளவு மீன் எவ்வளவு ரேட்டுக்கு எத்தனை டன் கணக்குல எல்லா மீனும் பிடிக்கலாம். ஆனா இந்த மீன்லாம் டன் கணக்குலயா கிலோ கணக்குலாம் பிடிக்க முடியாம மக்களே. வந்தாலுமே 1 மீன் 2 மீன் 3 மீன் தான் வரும். ஏன்னா இனப்பெருக்கம் கம்மியாகவும் அவன் ருசி அதிக ருசியாகவும் இருக்கக்கூடிய ஒரு மீன். இந்த மீனை பத்தி தெரியாத காரணமே மார்க்கெட்டுகளுக்கு இந்த மீன் போவாது. விற்பனைக்கு எல்லாருமே மீனவர் எல்லா மீனவனுமே பார்த்தீங்கன்னா இந்த மீனை பார்த்து தான் வீட்டுக்கு கொண்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அப்படியே போட்டி ஓட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க மீனை. மீன்களே வந்து பார்த்தீங்கன்னா வாவல் முள் தான் நைஸாக இருக்கு. அடுத்து நைஸாக இருக்கும்னா அது மாமியா மீன் முள் தான். ஆமாம், வாவல் முள் வந்து அப்படியே மெண்டு சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரியே தான் இருக்கு இந்த மாமியா பாருங்க. முள் ரொம்ப சாப்பிட்டா நைஸாக ரொம்ப சூப்பராக இருக்கு. அப்படியே விட்ட ஒரு மீன் தான் இந்த மாமியா மீன். இது வந்து முன்ன உள்ள காலங்களில் நிறைய மீன் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 வருஷ காலங்களில் மீன்கள் ரொம்ப குறைஞ்சிட்டு இந்த மீன்லாம் அவுரமாக தான் அந்த மீனே வரும் மக்களே. நீங்க இந்த மீன் மாமியா மீனை பார்த்துருந்தா உங்க ஊர்ல என்ன பேர் சொல்றீங்களோ கமெண்ட்ல சொல்லுங்க.